தமிழக அரசியல் விவகாரம் குறித்து விரிவாக பேசுவதற்காக வந்திருக்கிறார் திராவிட இயக்க பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் தம்பி. தமிழகத்துல இப்போ அதிமுக தேவைக்க கூட்டணி விவகாரம் தான் முக்கிய பேசு பொருளா இருக்கு. அதிமுக தேவைக்காவை தொடர்ந்து கூட்டணிக்கு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. இந்த சூழலை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதிமுக மக்கள் தலகம் எம்ஜிஆர் தொடங்கிய மகத்தான இயக்கம். ஒரு பசியோடு போராடிய விளிம்பு நிலை மக்களின் நம்பிக்கை பெற்ற பேரியக்கம். ஒரு மானுட பற்றாளன் எம்ஜிஆர் அவர்கள் எடுத்த எடுப்பில் இமாலய வெற்றியை அறுவடை செய்த இயக்கம். மக்கள் திலகம் எம்ஜிஆரின் மறைவிற்கு பிறகு தன்னுடைய போர்க்குணத்தால், தன்னுடைய அளந்து சொல்ல முடியாத ஆளுமையால், அனைவரையும் வசீகரிக்கிற தன்மையால், தமிழ்நாட்டை கடந்து இந்திய அரசியலின் கவனத்தை கவர்ந்த பெருமாட்டி ஜெயலலிதாவின் தலைமையில் வெற்றி சரித்திரம் படைத்த இயக்கம் இந்த இயக்கம். அந்த கட்சி இன்றைக்கு 10 தோல்வி பழனிசாமி என்கிறவன் கையில் சிக்கி தென்னை இலையாக கிழிந்து கிடக்கிறது. அந்த கட்சியை காப்பாற்றுவதற்கோ கரை சேர்ப்பதற்கோ எந்த திட்டமும் இல்லை. ஒரு சிலுவம்பாளையத்தில் பிறந்தவன் அந்த கட்சியை சிலுவையில் இன்றைக்கு அறைந்து கொண்டிருக்கிறார். அந்த கட்சியை யாரும் நம்புவதற்கு தயாரில்லை. கதவுகள் திறந்தே இருக்கின்றன என்று சொன்ன பிறகு கூட எந்த நாயும் அங்கே நுழைய விரும்பவில்லை. இப்படி காலத்தால் கைவிடப்பட்ட அதிமுக என்கிற கட்சி தமிழ்நாட்டு அரசியலில் கண்ணுக்கு முன்னாலேயே கரைந்து கொண்டிருக்கிறது. கண்ணுக்கு முன்னாலேயே அந்த கட்சி கல்லறை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது. அந்த கட்சிக்கு தமிழ்நாட்டு அரசியலில் இனிமேல் இடம் இருக்குமா என்பது கேள்விக்குறி. 2026 தேர்தலோடு அந்த கட்சி தன்னுடைய ஆயுளை முடித்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை. இப்போ நீங்க 2026 தேர்தலுக்கு அப்புறம் அதிமுகவோட இறுதி காலம் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. தேவைக்க தொடங்கி அதோட கொஞ்ச காலம் கழிச்சு என்ன சொன்னாங்கன்னா, தேவைக்க அதிமுகவை ரீப்ளேஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இங்க பேசினாங்க. பட் ஆனா கரூர் விவகாரத்துக்கு அப்புறம் தேவைக்கோட செயல்பாடு மொத்தமா முடங்கிடுச்சு. ஸோ யார் அப்ப அதிமுகவை ரீப்ளேஸ் பண்ண முடியும்? இல்ல, கரூர் விவகாரத்திற்கு பிறகு தாவேகா முடங்கி விட்டது என்பது உங்களுடைய அனுமானமாக கூட இருக்கலாம். ஆனால் தாவேகா தன்னுடைய பயணத்தை தொடர்ந்ததற்கு பிறகு கரூர் சம்பவம் அந்த கட்சியை முடக்கி இருக்கிறது. முடக்கிய நிலையில், முடங்கி போன நிலையில் அதை மீண்டும் சமவெளிக்கு கொண்டு வருவதற்கு விஜயிடம் திட்டம் இல்லாமல் இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? திட்டமும் இல்ல, அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான தலைவர்கள் இல்ல, ஒரு சிந்தனை திறன் கொண்ட ஒரு டீம் இல்ல அப்படின்னு தான் நான் பாக்குறேன். பல அரசியல் விமர்சகர்களும் அப்படிதான் பாக்குறாங்க. எல்லாம் தலைவரை வச்சுதான். இந்த டீமுங்கிறது இப்போ ஜெயலலிதா இருந்தாங்கன்னா ஜெயலலிதா வச்சுதான், எம்ஜிஆர் இருந்தாருன்னா எம்ஜிஆர் வச்சுதான். இந்த கலந்து பழகி திட்டமிட்டு என்ன செய்யலான்னு யோசிச்சு அப்படி ஒரு ஜனநாயக பண்போட நடக்கிற கட்சி திமுக மட்டும்தான். இல்ல, இப்போ எம்ஜிஆருக்குமே ஈவி.கே. சம்பத், பன்ருட்டி ராமச்சந்திரன், செங்கோட்டையன் அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. இப்போ ஜெயலலிதா அவர்களுக்குமே நிறைய 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் இருந்தாங்கல்ல. அது 2ஆம் கட்ட தலைவர்கள்னு ஒரு சிஸ்டமே இல்லாம டிவிகேவால எப்படி ரன் ஆக முடியும்? அதனாலதான் இப்படி ஒரு பெரிய டிசாஸ்டர் வரும்போது கட்சி மொத்தமா முடங்கக்கூடிய சூழ்நிலை வந்தது. இல்ல, அது முடங்கியது மாதிரி தெரியும். ஆனால் தாவேகாவினுடைய தேவை தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது என்று ஒரு அரசியல் பார்வையாளர்கள் கணிக்கிறார்கள். எல்லாரும் தாவேகாவுக்கு பேரை உச்சரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே அவருக்கு கிடைச்ச பெரிய வெற்றி. அதனால அதிமுகவை மையப்படுத்தி தமிழ்நாட்டு அரசியல்ல
ஒரு எந்த அதிர்வையும் உருவாக்க முடியாது, எந்த ஆச்சரியத்தை நிகழ்த்த முடியாது. இப்ப ஸ்டாலினுக்கு ஈக்குவலா வந்து எடப்பாடி வந்து தன்னை ஒரு ஈக்குவல் லீடரா ப்ரொஜெக்ட் பண்ணிக்க முடியாது. அத வந்து விஜய் தான் பண்ண முடியும்னு சொல்றீங்களா? இல்ல. எடப்பாடி பண்ணவே முடியாதுங்கிறத அவரு நிரூபிச்சிட்டார். ஏன்னா, தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் இடைத்தேர்தல் என்றால் அதில் ஆளுங்கட்சி தான் வெல்லும் என்பதுதான் ஜெயலலிதா காலம் வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய நிலையாகவும் நியதியாகவும் இருந்தது. ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகு ஒரு 23 தொகுதிக்கு இடைத்தேர்தல் வருகிறது. அதிகாரத்தில் இருந்த கட்சி அதிமுக, முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அதிகாரத்தில் இருக்கிற கட்சியிடமிருந்து 13 தொகுதியை திராவிட முன்னேற்றக் கழகம் கைப்பற்றுகிறது. ஆனா அது நாடாளுமன்ற தேர்தலோட சேர்ந்து தானே நடந்துச்சு. அதை இடைத்தேர்தல்னு சொல்ல முடியுமா? அது ஒரு பொது தேர்தல் மாதிரி தானே நடந்தது. இல்ல, நாடாளுமன்ற தேர்தலோடு நடந்தது என்பதை விட பொதுமக்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு வித்தியாசம் தெரியாதா? தெரியும். அப்படி என்றாலும் நாடாளுமன்ற தேர்தலில் அந்த கட்சி நாசம் ஆயிடுச்சு. அக்கௌண்டே ஓபன் பண்ண முடியல. ஒரு பொது தேர்தலை நெருங்குகிற நேரத்தில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வருகிற பொழுது அந்த விக்கிரவாண்டி களத்திற்கு வருவதற்கே முடியலையே. கொங்குல எங்களுக்கு நொங்கு தொங்குதுன்னு சொன்னானே. ஈவிகே இளங்கோவன் மறைந்து விட்டார். அவருக்கு புதல்வர் அதற்கு முன்னே மறைந்தார். ஈவிகே இளங்கோவன் தன்னுடைய புதல்வன் செய்ய வேண்டிய கடமை செய்வதற்கு வயதான நேரத்தில் கூட அவர் களத்துக்கு வந்தார், வெற்றி பெற்றார். அவர் காலமாகிவிட்டார். அந்த ஈரோடு களத்துக்கே நீ வரலையே. அப்ப நீ எப்படி எதிர்க்கட்சி தலைவராக இருப்பதற்கு என்ன தகுதி இருக்கு உனக்கு? ஒரு எதிர்க்கட்சி ஒரு மக்களுக்கு அந்த கட்சியின் மீது நம்பிக்கையை உருவாக்க வேண்டும். தர்மபுரி இடைத்தேர்தலில் திமுக பெற்ற வெற்றி தான் 1967 அண்ணாவை இந்த நாட்டில் முதலமைச்சராக முடிசூட்டுவதற்கு வழிவகுத்தது. ஆனா அப்படிப்பட்ட எந்த திட்டமும் எடப்பாடி பழனிசாமி இடத்துல இல்லை. ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கான போர்க்குணம் இல்லை அவர்கிட்ட. ஒரு அறிவு கூர்மை இல்லை. திமுகவை எந்த இடத்துல எப்படி விமர்சிக்க வேண்டும் என்கிற அந்த புள்ளியில் அவர் நின்று பயணிக்கல. பேசுகிற பேச்சு பூரா ஒருமையில எந்த தரவும் இல்லாமல் தாண்டி குதிக்கிறார். கம்யூனிஸ்ட் கட்சியை விமர்சிக்கிறார், காங்கிரஸ் கட்சியை பழிக்கிறார். அப்படின்னா என்ன, அவருக்கு அரசியல் தெரியலன்னு தான் அர்த்தம். திமுக கூட்டணியிலிருந்து தன்னுடைய கூட்டணிக்கு தன்னுடைய தலைமை ஏற்றுக்கொண்டு யாராவது ஒருவர் வருவாரா என்று அவர் கனவு காணுகிறாரே தவிர, அவர் திமுகவில் இருக்கிற தோழமை கட்சிகள் தன் பக்கம் வந்தால் நமக்கு சாதகமாக இருக்கும்னு சொல்லுகிற அதை யோசிக்காம நீ கம்யூனிஸ்டின் மீது கல்லறிகிறாய், காங்கிரஸின் மீது கல்லறிகிறாய், விடுதலை சிறுத்தைகள் மீது கல்லறிகிறாய். ஜெயலலிதா எழும்பூரில் இருக்கிற வைகோவினுடைய கட்சியினுடைய தலைமையகம் தாயகத்திற்கு வந்தார். பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அவர் இருக்கிற இடத்தில் தேடி சென்று சந்தித்தார். அப்படி ஒரு ஆளுமை மிகுந்த தலைவர் ஜெயலலிதாவே ஒரு கூட்டணியை அமைப்பதற்கு இந்த அளவுக்கு அவர் இறங்கி வந்தார் என்றால், நீ இறங்கியும் வரமாட்டேன் என்கிறாய். அப்படி என்றால் நீ எப்படி ஏறுமுகத்தை நோக்கி ஏறுபட நடை போட முடியும்? முடியாது. இல்ல நீங்க இறங்கி வரமாட்டேங்கிறான்னு சொல்றீங்க. ஆனா விஜய்க்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கிற அளவுக்கு இறங்கி இருக்காங்களா? அது அப்படி யாரு சொல்றா? இல்ல அவர் ஆர்பி உதயகுமார் இப்ப ரீசெண்டா பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்றாருன்னா, பவன் கல்யாண் ஒரு முக்கியமான முடிவு எடுத்ததுனாலதான் துணை முதல்வர் ஆனாரு. அந்த விஷயத்தையும் விஜய் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மறைமுகமா சொன்னாரு. இது ஏடிஎம்கே இறங்கி வந்ததா தானே இல்ல, அர்த்தம்? நான் தான் முதன்மை சக்தின்னு அவர் தெளிவுபடுத்திட்டார். யாரு? விஜய். எந்த இடத்திலையும் எடப்பாடி பழனிசாமி குறித்தோ அதிமுக குறித்தோ எந்த விமர்சனமும் செய்யல. ஒரு அதிமுக தான் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமே அப்படின்னு பேசிட்டு போயிட்டார், கடந்துட்டார். பவன் கல்யாணோட விஜயை ஒப்பிட்டு உதயகுமார் பேசுவது, உதயகுமார் இன்னும் அறியாமை என்கிற அந்தகாரத்தில் இருக்கிறார் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். ஒரு நாள் அறிக்கை விட்டுட்டாங்க, அதிமுகவோடு கூட்டணி இல்லை.
ஆனா அது கரூர் விவகாரத்துக்கு முன்னாடி அவங்க உடனே விளக்கம் குடுத்தாங்க. ஆனா இப்போ அது அதிமுக, தவேக கூட்டணி பத்தி டெய்லி பேச்சு போது. ஆனா தவேக சைட்ல இருந்து எந்த மறுப்புமே வராம இருக்கு. ஒரு மாரி அமைதி காக்குறாங்களா அந்த விஷயத்துல? இல்ல, ஏற்கனவே கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போது அமைதியாக இருப்பதற்கு காரணம் அந்த கட்சியில ஏற்பட்டிருக்கிற இந்த துயர சம்பவம். அது ஆதவர்ஜுனா சொல்லியிருக்கிறார். ஒரு 16 நாள் கழிந்து தான் காரியங்கள் முடிந்த பிறகுதான் எங்களுடைய கடமை குறித்து நாங்க யோசிக்க வேண்டியது வரும்னு சொல்றாரு. அதற்கு முன்னாடியே பனையூர்ல சந்திச்சிட்டாரு. அந்த கைது செய்யப்பட்ட கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன், கரூர் மாநகர பொறுப்பாளர் எல்லாரையும் அவர் சந்திச்சிட்டாரு, பேசிட்டாருன்னு தான் பத்திரிகையில செய்திச்சு. நமக்கு தெரியாது. ஆனா, நீ ஒரு கட்சியை எதிர்பார்க்கிறதுன்னு சொன்னா, உன்னை விட சின்ன கட்சியை தான் நீ எதிர்பார்க்கணும். இன்னைக்கு தாவேக்காவை பொறுத்தவரையில இன்னைக்கு ஒரு செல்வாக்குள்ள கட்சியாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார். எடுத்த எடுப்பிலேயே தம்பி விஜய். உன்னால முடியலையே. உன்னுடைய பயணம் எல்லாமே அட்டர் ஃபெயிலுவர். நீ எந்த இடத்துல எந்த பிரச்சனை குறித்தும் உனக்கு பேச தெரியல. தமிழ்நாட்டுல இன்னைக்கு 7 தடவை அண்ணன் ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு மேட்டூர் அணை நிரம்பி இருக்கிறது. இன்றைக்கு ஈரப்பத நெல் அதை கொள்முதல் செய்வதில் திமுக அரசு தோற்று விட்டது என்று நீ பொய் சொல்கிறாய். திமுக அரசு தோற்கல. உன்னுடைய ஆட்சி காலத்தில் இருந்ததை விட திமுக ஆட்சி காலத்துல எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் வேளாண்மைத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு வேளாண்மை துறைக்கு தனி நிதிநிலை அறிக்கை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தாக்கல் செய்தது மட்டுமல்ல, நெல் உற்பத்தி இன்றைக்கு பெருகி இருக்கிறது. விவசாயிகள் மகிழ்ச்சியிலும் மனநிறைவிலும் இருக்கிறார்கள். நெல் ஈரப்பதத்தை காரணம் காட்டி கொள்முதல் செய்யாமல் இல்லை. அந்த கொள்முதல் செய்யக்கூடிய வேலையும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்பாட்ல போய் பார்த்தா தெரியும். இன்றைக்கு கூட்டுறவுத்துறை உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அந்த பாதிக்கப்பட்ட இடத்துல போய் அந்த கொள்முதலை விரைந்து செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். தொடர்ந்து பெய்கிற பேய் மழை இல்லாவிட்டால் பெருமழை அந்த தாக்கத்துல கொஞ்சம் பின்னடைவு ஏற்பட்டிருக்குமே தவிர கொள்முதல் செய்யக்கூடாது என்று இந்த அரசு கருதவில்லை. இல்ல, இந்த அரசோட செயல்பாடை விமர்சிக்கிறது தான் எதிர்க்கட்சியோட முக்கியமான பணி. இந்த மாதிரி தான் அவங்க தொண்டர்களை உற்சாகப்படுத்த முடியும், இல்ல மக்கள்கிட்ட ஆளுங்கட்சியை எக்ஸ்போஸ் பண்ண முடியும். அந்த வகையில் அவர் எதிர்க்கட்சி தலைவராக ஓரளவு சிறப்பா செயல்படுறாருன்னு நீங்க சொல்ல மாட்டீங்களா? இல்லையே, ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்குரிய எந்த குணமும் அவர்கிட்ட என்னால பார்க்க முடியலையே. ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், 7.5% இடஒதுக்கீடு எம்பிபிஎஸ் அரசு பள்ளி மாணவர்களுக்குன்னு ஒன்ன கொண்டு வந்தாங்க. நேற்று நமக்கு ஒரு விதிவிலக்கு தராத சூழல்ல தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிற அதிகாரத்துல 7.5% இடஒதுக்கீடு தந்தாங்க. அதுலயும் கைலாசம் கமிஷன் 10% பரிந்துரை செய்தது. இவன் 10% கூட தரல, 7.5% தந்தார். கவர்னர் கையெழுத்து போடல. கவர்னர் கையெழுத்தை பெறுவதற்கு நீ எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அரசியல் ரீதியாகவும் எடுக்கல, சட்ட ரீதியாகவும் எடுக்கல. அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் கிண்டி ராஜபவனுக்கு முன்னால் நாடதிர நரம்பதிர நாட்டை ஆண்ட எடப்பாடி பழனிசாமியின் கோட்டை அதிர, கொலுமண்டபம் அதிர, கொற்றத்தவு சதுர, லட்சக்கணக்கான திமுக தொண்டர்கள் கையில கருப்பு சிகப்பு கொடியோடு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை, கடல் தோற்கிற கூட்டம் என்ற கூட்டம் நடத்தியதற்கு பிறகுதான் கையெழுத்து போட்டார். அன்னைக்கு இருந்த கவர்னர் நான் பார்வையிட போகிறேன்னு சொல்லி நிர்வாகத்தின் மீது ஒரு அத்துமீறலை நிகழ்த்திய பொழுது அந்த பன்வாரிலால் புரோஹித்துக்கு எந்த கண்டனமும் தெரிவிக்க யோக்கியதை இல்லை. அன்னைக்கு பன்வாரிலால் புரோஹித்தினுடைய போக்கு இது ஜனநாயகத்திற்கும் மக்களாட்சி தத்துவத்திற்கும் மிகப்பெரிய கேடு. அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி செய்ய வேண்டிய வேலையை ஒரு ஆளுநர் செய்வது என்பதுதான் இது ஒரு பெரிய பெரிய ஆக்கிரமிப்பு. இதை ஏற்க முடியாது என்று திமுக போராட்டம் நடத்தியது.
போராட்டம் நடத்திய திமுக நிர்வாகிகளை கைது செய்து சிறையில் அடைத்த கொடூரமான தலைமை எடப்பாடி பழனிசாமியின் தலைமை. இந்த நாட்டில் மே 17 இயக்கத்தினுடைய தலைவர் திருமுருகன் காந்தி மே 17 கடைசி தமிழீழ போரில் மரணத்தின் மடியில் விழுந்த தியாகிகளினுடைய நினைவை போற்றுகிற வகையில் கையில மெழுகுவர்த்தி ஏற்றி கடற்கரைக்கு வந்தது பொழுது அவரை கைது செய்தது மட்டுமல்ல, அவரை குண்டர் சட்டத்தில் கைது செய்தவன் இந்த எடப்பாடி பழனிசாமி. அதிமுக கட்சியில தான் நான் இருக்கேன். நான் எடப்பாடி தலைமையை ஏற்கவில்லை. நான் சசிகலாவின் தலைமையை ஏற்றவன். அதுல சொல்லுறதுக்கு எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. அதற்காகவே இந்த எடப்பாடி பழனிசாமி ஒரு யூடியூப் சேனலுக்கு நான் கொடுத்த பேட்டியில தமிழிசையை தரக்குறைவாக பேசினேன் என்று தமிழிசை இந்த நாட்டில் ஒப்பாரி வைத்து அந்த தமிழிசை சொன்னதை கேட்டு என் மீது வன்புணர்வு சட்டம், பெண்களை மானபங்கம் செய்ததாக சொல்லி ஒரே நாளில் 9 இடத்தில் எனக்கு வழக்கு போட்டு என்னை சிறையில் அடைப்பதற்கு அவர் திட்டமிட்டார். தன்னுடைய கட்சியில் இருப்பவனையே இந்த நாட்டில் கைது செய்வதற்கு விலங்குகளோடு திரிந்த ஒரு வேட்டை நாய் மாதிரியான குணம் உள்ளவர் எடப்பாடி பழனிசாமி. ஜனநாயக பண்பே கிடையாது. இவர் அதிமுகவை வழிநடத்த முடியாது. நாங்க கட்சியில இணைய தயார் என்று சொல்லுகிறார் சசிகலா. கட்சி ஒன்றானால் போதும் என்கிறார் சசிகலா. எனக்கு எந்த பொறுப்பும் வேண்டாம் என்று சொல்லுகிறார் சசிகலா. எந்த நிபந்தனையும் இல்லாமல் சேர தயார் என்று அறிவிக்கிறார் ஓபிஎஸ். அதிமுக ஒன்றாக வேண்டும், அது நன்றாக வேண்டும் என்று அந்த கட்சியில காலங்காலமாக கடமையாற்றியவர்கள் இன்றைக்கு கனவோடு இருக்கிற பொழுது அந்த கனவுல தொடர்ந்து கல்லறிகிறார். கே.சி. பழனிசாமி ஜெயலலிதா வழக்கில் தன்னுடைய சொத்தை ஜாமீனாக கொடுத்த அண்ணன் பெங்களூர் புகழேந்தி அவங்க எல்லாம் ஒரு ஒருங்கிணைப்பு குழு என்று சொன்ன பொழுது அந்த குழுவினுடைய கோரிக்கை காது கொடுத்தே கேட்கல. அதனால ஒரு பப்ளிக் மத்தியில், பொதுமக்கள் மத்தியில இவன் கட்சியை நடத்திக்கிட மாட்டார். இவர் தலைமை இருக்கிற வரைக்கும் அதிமுக குட்டிச்சுவராகிடுங்கிறது பொதுமக்களுடைய நம்பிக்கை. ஆனா அவரோட மக்கள் பயணத்துக்கு நல்ல கூட்டம் வருது அப்படிங்கிறாங்க. பிஜேபியும் வந்து எடப்பாடி தலைமையை ஏத்துக்கிட்டு வந்திருக்கு. இது அவரோட ஓரளவுக்கு ஆளுமை அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு நியாயம் சேர்க்கிற மாதிரி இல்லையா? அது இவருக்கு அரசியலை தெரியல. இங்க பாருங்க, அதிகாரத்துல இருக்கிறது நிதிஷ்குமார் கட்சி, முதலமைச்சராக இருக்கிறார், ஆளுமை மிகுந்த தலைவர், முன்னாள் சோசலிஸ்ட், இந்தியாவுடைய ரயில்வே மினிஸ்டர். இன்னைக்கு அவங்க கூட கூட்டணின்னு அறிவிச்சு 101 தொகுதி நிதிஷ்குமார் ஐக்கிய ஜனதா தளத்துக்கு, பிஜேபிக்கு 101 தொகுதி. யார் முதலமைச்சர்னு கேட்டா அமித்ஷா ஆணவத்தின் உச்சியில் நின்று சொல்லுகிறார். தேர்தல் முடிந்த பிறகு முதலமைச்சரை பற்றி அறிவிப்பு உண்டு. இல்லை, அங்க நிதிஷ்குமார் இல்லையே. யார் முதலமைச்சர் வேட்பாளர்னு கேட்குறாங்க. தேர்தல் முடிந்த பிறகு முடிவு செய்வோங்கிறாங்க. இந்தியா கூட்டணியில தேஜஸ்வி முதலமைச்சர்னு அறிவிச்சுட்டாங்க. அங்க நிதிஷ்குமாருக்கு இருப்பு இன்னைக்கு அவருக்கு கண்ணு முன்னாலேயே காலியாகி கொண்டிருக்கிறது. அதை பார்த்தாவது முடிவெடுக்க வேண்டாமா? இந்த கட்சியை அவர் கபலீகரம் செய்துவிடும். சித்தாந்த ரீதியாக பிஜேபியோடு ஒத்து போகக்கூடிய சிவசேனாவையே சின்னாபின்னமாக்கி விட்டார்கள். அப்ப அதிமுகவை சின்னாபின்னமாக்க எவ்வளவு நேரம் ஆகும்? கொஞ்சமே யோசிக்காம நீ போய் பிஜேபி கூட கூட்டணின்னு சொல்லிட்டு அவங்க வாசல்ல போய் நிக்கிறே, உனக்கு கூச்சம் கூட இல்லை. ஆனா இப்போ பிஜேபி வந்து செங்கோட்டையனை வச்சு ஒரு விஷயத்த எதிர்ப்பு தெரிவிக்க வச்சாங்க. ஆனா அதெல்லாம் மீறி வந்து எடப்பாடி தன்னுடைய தலைமையை நிரூபிக்கிறார்ல. இப்ப செங்கோட்டையனோட எதிர்ப்பெல்லாம் அவர் வந்து திரும்ப கட்டுப்படுத்தி செங்கோட்டையனை பணிய வச்சு, அது செங்கோட்டையனுடைய பணியை வச்சதில்லை, செங்கோட்டையனுடைய பண்பு. இந்த அதிமுக கட்சியில் ஒரு சேதாரம் வரக்கூடாதுங்கிறதுல மிகுந்த கவனத்தோடும் கரிசனத்தோடும் கடமையாற்றுகிறவர் செங்கோட்டையன். செங்கோட்டையன் மௌனமாக இருக்கிறார் என்றால் எடப்பாடி பழனிசாமி ஆதரித்ததாக அர்த்தம் இல்லை. இந்த கட்சிக்கு ஆபத்து வந்து விடக்கூடாது என்று கருதுகிற பண்பாளர் அவர். ஓகே சார், தமிழக அரசியல் விவகாரம் குறித்து விரிவா பேசுனீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.